ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வாழைக்காய் போட்டு தாங்க சைடிஷாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு 2 வாழைக்காவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், மிளகாய், வெள்ளைப்பூடு இது எல்லாமே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் 2 வாழைக்காவை தண்ணி ஊற்றி வேக விட்டுக்குருவோம். குக்கர்லேயும் நம்ம ஒரு விசில் போட்டு எடுக்கலாம். நான் இன்றைக்கி கடாயிலே வேக விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாழைக்காய் வெந்து வந்துருச்சு. இது ஒரு தட்டில் ஆற வச்சுக்கிருவோம். ஆற வச்ச பின்னாடி நல்லா தோல் உரிக்க வருது பாருங்கள். இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு புட்டு திருவினால நல்ல இந்த வாழைக்காவை நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கு பின்னாடி ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்குவாங்க. ஆயில் காஞ்சதுமே சீரகம், கடுகு போட்டு பொரியட்டும். நம்ம கட் பண்ணி வச்ச வெள்ளைப்பூடை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நேரம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். அடுத்து மிளகாவை போட்டுக்கலாம். மிளகாவும் நல்லா லைட்டாக எண்ணெயில் பொரியட்டும். நான் காரத்துக்கு 4 மிளகாய் கட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா கூட 2 மிளகாய் கூட தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தக்கனாப்பில் சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்ட பின்னாடி நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் நல்ல பொன்னிறமாக இந்த டிஷ்ஷுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த வாழைக்காய் புட்டுக்கு பொன்னிறமாக வெங்காயம் வதக்கணும்னா இந்த கூட்டு நல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் திருவின வாழைக்காய் திருவலை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து ஒரு சேர நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளறி கொடுத்த பின்னாடி இப்போ நமக்கு வாழைக்காய் புட்டு ரெடி ஆகிட்டு. இந்த சைடிஷ் செம சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இறக்கச்சில் கடைசியில் தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம். அதோட நம்ம 2-3 மல்லி இலையும் தூவிக்கலாம். இப்போ எல்லாமே கிளறி கொடுத்துட்டோம்னா இப்போ வாழைக்காய் புட்டு ரெடி ஆகிட்டு. தேங்காய் துருவல் போடுறதுனால இன்னமும் சுவை அதிகமாக இருக்கும். இந்த வாழைக்காய் புட்டு காரக்குழம்பு, சாம்பார், ரசம் எல்லா குழம்புக்குமே நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூட்டு வெறுமனே சாப்பிட்டா கூட நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கூட்டுக்கு வெங்காயம் இன்னமும் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா இன்னமும் இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா இன்னும் அதிகமாக சேர்த்து இந்த கூட்டை பண்ணினீங்கன்னா இதை விட அதிகமாக சுவையாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கூட்டோட நம்ம வெறும் சாதம் கூட வடித்து இந்த கூட்டை வச்சு சாப்பிட்டாலுமே கூட நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.